என்கிட்ட ஒருத்தங்க இந்த கேள்வி கேட்டாங்க. "அக்கா, நீங்க எப்படி இவ்வளோ வேலையும் செய்றீங்க? பாப்பாவையும் பார்த்துக்கிறீங்க, வீட்டு வேலையும் முடிச்சிடுறீங்க, வயல்ல ஏதாவது வேலை இருந்தாலும் செய்றீங்க. இதில இத்தனை மாடு எப்படிக்கா பார்த்துக்கிறீங்க?" நான் மாடும் வச்சில்ல, பாப்பாவும் எனக்கு எந்த பிரச்சனையும் குடுக்கறதில்ல. ஆனா காலையில எந்திச்சு அவருக்கு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சாப்பாடு கட்டி வேலைக்கு அனுப்புறதுக்குள்ளயே எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிரும்க்கா. அப்புறம் என்ன அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு ஃபுல்லா உறக்கம் தான். அவ்வளோ டயர்டா இருக்கும்க்கா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அட, நான் உனக்கு எப்படி இந்த வேலையெல்லாம் செய்றேன்ற எண்ணம் இருக்குல்ல, இதை விட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படி இத்தனை மாட்டை சமாளிக்கிறேன்ற எண்ணம் இருக்குல்ல. காலைல எழுந்து வாசல் தெளிச்சு, அடுப்பு பற்ற வச்சு சாப்பாட்டு ஒலை வச்சுட்டு, சிலிண்டரில் பருப்பு வச்சுட்டு, வாசல் தெளித்து கோலம் போட்டு பால் கறக்க போவேன். பால் கறந்துட்டு மாட்டுக்கெலாம் வைக்கல் போட்டுட்டு, சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி போட்டு பருப்பும் வெந்திருக்கும். பருப்புலேயும் தக்காளி, வெங்காயம், அந்த சின்ன சீரகம் அதெல்லாம் வெட்டி போட்டுட்டு, இதெல்லாம் வேகட்டும்னு சொல்லிட்டு திரும்பவும் மாட்டுக்கிட்ட போயிட்டு சாணி அள்ள போவோம். போய் மாட்டுக்கிட்டலாம் 2 பேரும் சேர்ந்து எல்லா சாணியும் அள்ளி கொட்டிட்டு, மாட்டுக்கு தீனி போட்டு, வீட்டுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு, பருப்பும் ஆஃப் பண்ணிவிட்டு, டீ போட்டு பாப்பா, நான் அவர் 3 பேரும் குடிச்சிட்டு, பாப்பா ஸ்டாண்டிங் போர்டில் நிற்க வச்சுட்டு, குழம்பு வச்சுட்டு, வீட்டெல்லாம் பெருக்கிட்டு, சாப்பாடெலாம் எடுத்து வச்சு சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு சாப்பாடு கட்டி வேலைக்கு அனுப்பிட்டு, மாட்டுக்கு தண்ணி வச்சு தீனி போட்டுட்டு, பாத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டு விளக்கிட்டு, துணியெல்லாம் கொண்டு போய் ஊற வச்சுட்டு, மாட்டுக்கு திரும்பவும் தீனி போட்டுட்டு, இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே 11 மணி 12 மணிக்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலை, சின்ன சின்ன வேலை, தொடப்பம் கிழிக்கிறது, ஏதாவது வேலை செய்யாமல் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு அந்த வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்கிறது, இந்த செடிங்களுக்கெல்லாம் ஏதாவது பாதுகாப்பு பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டி வேலையெல்லாம் செய்வேன். இதுக்கு நடுவில் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கறது, அப்புறம் அவங்க கூட போயிட்டு விளையாடாமலாம் வரவே முடியாது. மேடம் கொஞ்ச நாள் தான் அவங்க அடுத்து எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய விடுவாங்க. அவங்க கூட விளையாட ஆரம்பித்தா டைம் போகிறதே தெரியாது. அப்படியே 3 மணி வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்துட்டு 3 மணிக்கு கரெக்டாக மாட்டுக்கு திரும்பவும் தீனி போடுறதுக்கு பில்லு அறுக்கிறதுக்கு போவேன். போய் இப்போ ஒரு 5 செம பில்லுக்கு மேலே அறுத்துட்டு வந்து மாட்டுங்களுக்கெல்லாம் நிறந்து போட்டு, அப்புறம் நைட்டு தீனி நாளைக்கு காலையில் போடுறதுக்கு ஒரு வேளை தீனி அந்த மாதிரியாவது எடுத்து வச்சுட்டு, இதுக்குள்ளே துணி துவைச்சிருவேன், சாணி அள்ளிடுவேன், பாப்பாவை சுடு தண்ணி வச்சு குளிப்பாட்டிடுவேன். அப்புறம் எங்களுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் சுடு தண்ணி வச்சுட்டு, அடுப்பத்தை வச்சு சாப்பாடு செய்கிறதுக்கு ஒலெல்லாம் வச்சுட்டு, பால் கறக்க டைம் ஆகிடும். பால் கறந்துட்டு ஈவினிங் வீட்டு வாசலில் பெருக்கிட்டு, சாப்பாடு வடிச்சிட்டு, கொட்டையில் இருக்கிறவங்களுக்குலாம் தண்ணி வச்சு தீனி போட்டு, அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திரும்ப நைட்டு 10 மணி வரைக்கும் தீனி போட்டுட்டு தான் இருப்பேன். அப்பப்போ நாங்களும் சாப்பிட்டு தூங்க போயிடுவோம். நாங்கள் தூங்க போனால் தான் மேடம் பெரிய ட்விஸ்ட்டாக கொடுப்பாங்க. அப்பப்போ மதியத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் கூட தூங்குவாங்க. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டு விளையாடுவாங்க. இல்லை அது வரைக்கும் முழிச்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. அந்தமாரி சரியான அட்டகாசம் பண்ணுவாங்க நைட்டில் தூங்க விடாமல். இவ்வளோ எதுக்கு கஷ்டப்படணும், பேசாமல் மாடு கொஞ்சம் விற்றுட்டு பாப்பாவும் வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டாலும் எனக்குமே தோன்ற விஷயம் அதுதான். கல்யாணம் ஆகி வந்ததும் ஒரு 2 மாதத்துலேயே தனி கொடுத்துன வச்சுட்டு எங்கள் மாமியார் வந்து 1 மாடு 2 கன்றுக்குட்டி அந்த மாதிரி கொடுத்தாங்க. பால் கறவை மாடு ஒரு 1 லிட்டர் அளவு கறந்துட்டு இருந்துச்சு. அந்த மாடு வச்சுட்டு இருந்துட்டு நான் அப்படியே அதே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா திரும்பவும் மாடு பிடிச்சிக்கலாம், பாப்பா இப்படி பிறந்ததுக்கப்புறம் மாடு பார்த்துக்கலாம் வீட்டில் வச்சுட்டு, நம்மளால் வெளியெல்லாம் வேலைக்கு போக முடியாதுல்ல இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடு தான் ஒன்றும் எங்கள் அம்மா வீட்டில் போட்ட நகையெல்லாம் வச்சுட்டு மாடுலாம் பிடிச்சேன். ஃபஸ்ட்டு லக்ஷ்மி, சாரா, புஜ்ஜு, அதுக்கப்புறம் தான் ராதா 4 பேர் தான் பிடிச்சேன். எங்கள் மாமியார் 3 பேர் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க கன்று போட்டது எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு 12 பேர் கிட்ட இருந்தாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மே மாதம் வந்துட்டு 4 பேர் விற்றேன். அந்த சமயம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 4 பேர் 38,000 விற்றேன். அவங்கள விற்றதுக்கு அப்புறம் தான் வீடு அப்படியே வெறிச்சோன்னு இருக்கிற மாதிரி இருந்தது. நான் அது வரைக்குமே இவங்கெல்லாம் கவனிச்சிக்கணும், பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணத்திலே இல்லை. அவங்கள விற்றதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கவே, சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் பாப்பாவும் வந்துட்டனால சுத்தமாக இவங்க பக்கம் போயிட்டு இவங்கெல்லாம் கவனிக்கவே முடியல. இதனாலே எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்குமே. மாடு நான் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறது, நீ ஒருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் பேசுறது, இதே மாதிரியே நிறைய சண்டை நடக்கும் எங்கள் வீட்டில். அப்படியே எப்படியே இதெல்லாம் கடந்து வந்துட்டு அவங்க 4 பேரை விற்றதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. நம்ம மாடு வச்சுருக்கிறது எதுக்கு, பால் கறந்து ஊற்றினா அதுலேருந்து கொஞ்சம் வருமானம் வரும், அதில் நமக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான். இவங்க திரும்பவும் கன்று போடும்போது அப்புறம் வீட்டில் நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகிடுறாங்களா, அப்புறம் திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனால இப்போல்லாம் என்ன பண்ணுறது, ஒருத்தர் கன்று போட்டால் ஒரு பெரிய மாடு விற்றுறது, அந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து 7 பேர் தான் இருக்காங்க. ராதா கன்று போட்டோடனே பாப்பா விற்றுட்டேன். இப்போ லக்ஷ்மி கன்று போட்டதுக்கப்புறம் சாரா விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன தான் விற்றுடணுன்ற எண்ணம் இருந்தாலும் இவ்வளோ நாளாக அப்படியே செல்ல பிள்ளைங்களா பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைங்களா, அவங்கள அவ்வளோ சீக்கிரம் விற்கிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. அதனால தான் ஒருத்தராக சரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம், வருமானம் வர்றதை விட அவங்களுக்குலாம் விற்றுட்டு கஷ்டமாக இருக்கும், வீட்டில் இருந்த பிள்ளைங்க இல்லையே அப்படின்ற மாதிரி விற்றுட்டாக்க கஷ்டமாக இருக்கும். அதனாலே விற்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேனே. ஆனால் பார்த்துக்க முடியலையே, என்ன பண்ணுறது, விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரா விற்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவை ஆல்ரெடி விற்றாச்சு.
அதுபோக இப்பலாம் பாப்பா வளர வளர சேட்டெல்லாம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அவங்க மாட்டும் உருண்டு அருவிகள் தாண்டிலாம் வெளியே வந்துடுறாங்க. அதனால் அவளை கண்ட்ரோல் பண்ணணும். அவள் கூடயே இருந்து பார்த்துக்கிட்டா தானே நல்லாயிருக்கும். அதனால் நான் சரி எல்லாரையும் வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். 3 பேர் கிடையறுக்கன்னு இருக்காங்க. அவங்கள மட்டும் வச்சுட்டு மற்றவங்கள்லாம் வித்துறது தான். இவங்கெல்லாம் பார்த்துக்கிறதில்ல, பாப்பா பார்த்துக்கிறதில்ல, பலியாகிறது வீடாக தான் இருக்குமே. இதில் என்னென்னா பாப்பாவுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அவள் வயிறு எப்போ ஃபுல்லாக இருக்கணும், பசின்னு அழுவக்கூடாது. மாடுகளை வயிறு ஃபுல்லாக தீனி போட்டு பார்த்துக்கணும். பலியாகிறது வீடு தான். க்ளீனிங் ப்ராசஸ் தான் கொஞ்சம் டீலில் போயிருமே. அதனால் நான் எல்லா வேலையும் சமாளிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துருவேன்.